வெல்கம் டு மை சேனல் எஸ்எம்ஆர்ட்ஸ் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த குஞ்சம் வந்து சாரியில் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து பேசிக் மாடல்ஸ்லேருந்து அட்வான்ஸ் மாடல் வரைக்கும் நிறைய குஞ்சம் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் மாடல் பழகிக்கோங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து அட்வான்ஸ் மாடல்லாம் பழகுங்க, ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வேஸ்ட்டு கார்ட்போர்டு, அடுத்து வந்து மிஷின் த்ரெட்டு, அடுத்து வந்து இதே மாதிரி வந்து குட்டி குட்டி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. 4 ஸ்டாண்டில் வந்து ஊசியில் வந்து நான் இதே மாதிரி சில்க் த்ரெட்டை வந்து கோர்த்து வச்சுருக்கேன். சாரிக்கு மேட்சான கலரில் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. அடுத்து சிசர். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் மாடல்ஸ்லாம் நீங்கள் பழகிட்டிங்கன்னா வந்து இதே மாதிரி வந்து அட்வான்ஸ் மாடல் போடுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் மாடல் வந்து நல்லா பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பீட்ஸை வந்து நம்ம ஊசியில் வந்து கோர்த்துக்கலாம். ஒரு 20 பீட்ஸ்லேருந்து ஒரு 25 பீட்ஸ் வரைக்கும் கோர்த்துக்கோங்க. அதுக்கும் குறைஞ்சி போட்டால் வந்து நமக்கு வந்து பீட்ஸ் வந்து அதில் வந்து அந்தளவுக்கு லுக்காக காமிக்காது. ஸோ ஒரு 20 பீட்ஸுக்கு வந்து குறையாமல் கோர்த்துக்கோங்க. இப்போ வந்து கார்ட்போர்டு எடுத்து அதில் வந்து மேலே ஒரு பீட்ஸும் கீழே ஒரு பீட்ஸுமா வந்து நம்ம அப்படியே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். இதில் நான் எப்படி பண்ணுதேனோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க, கரெக்டாக வரும். மேலே ஒரு பீட்ஸ் விட்டுருக்கேன் நான். அடுத்து கீழே ஒரு பீட்ஸு, அடுத்து திருப்பியும் மேலே ஒன்று, திருப்பி கீழே ஒன்று, இப்படியே வந்து நம்ம அந்த ஃபுல் பீட்ஸையும் வந்து இதில் வந்து சுற்றிடலாம். இப்போ ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை முடிச்சு போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இதையும் வந்து இப்போ லாஸ்ட்டு முடிஞ்ச த்ரெட்டையும் வந்து சேர்த்து வந்து நம்ம டைட்டாக முடிச்சு போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வந்து த்ரெட்டை கட் பண்ணிடலாம். அடுத்தும் வந்து 4 ஸ்டாண்டில் வந்து சில்க் த்ரெட் வந்து நான் ஊசியில் கோர்த்துருக்கேன். அதை வந்து இதுக்கு அடியில் வந்து விட்டு நம்ம முடிச்சு போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி வந்து அந்த த்ரெட்டு உள்ளே வந்து விட்டு முடிச்சு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. திருப்பி வந்து அடியில் கூடி மேலே எடுத்து ஒரு சுற்றியாச்சு. இப்போ அந்த த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அடியில் கூடி வந்து அந்த நூலுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து ஊசியை விட்டு நம்ம இழுத்துருக்கோம். திருப்பியும் அதே மாதிரி தான் அந்த நூலை அடியில் விட்டு மேலே வந்து நம்ம அந்த நூலை கொண்டு வந்து ஊசி உள்ளே விட்டு எடுக்கணும். இதே மாதிரி வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து இதே மாதிரி நம்ம போட்டே வரும்போது வந்து அது வந்து நமக்கு ஒரு ஸ்டிச் மாதிரி அழகாக கிடைக்கும். எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்க வந்து இந்த இதை வந்து ஈஸியாக போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு போடும்போது தெரியாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். போட்டு பழகுனீங்கன்னா வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி ஈஸியாகவே போட்டுடலாம், ஸ்பீடாக பண்ணிடலாம். இது லாஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு போட்டு அந்த த்ரெட்டை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட்லேருந்து அந்த த்ரெட்டை வந்து பையை எடுத்துடலாம். அப்படியே எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஒன்று போல் வந்து இதே மாதிரி வந்து சென்டரில் வந்து நல்லா மடக்கிட்டு இப்போ வந்து திருப்பியும் வந்து நம்ம 4 ஸ்டாண்டில் வந்து த்ரெட் எடுத்துருக்கேன்னா எடுத்து அதில் முடிச்சு போட்டு திருப்பி வந்து இதே மாதிரி வந்து அது உள்ளே வந்து ஊசியை விட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 2 சுற்றி அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு முடிச்சு மாதிரி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நார்மலாக பூ கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து சுற்றி வந்து அதை கட்டிக்கலாம்.
கட்டினதுக்கப்புறம் நமக்கு இதே மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து முடிச்சு போட்டுடலாம். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ வந்து இதை சாரியில் வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சாரியில் வந்து அடிப்பக்கத்துலேருந்து வந்து நம்ம ஊசியை குத்தி எடுத்திருக்கோம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச அந்த இதை வந்து அந்த த்ரெட்டூரில் விட்டு எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து ஒரு பீட்ஸ் கோர்த்துக்கலாம். பீட்ஸ் கோர்த்துட்டு திருப்பி வந்து அதை வந்து மேல் பக்கமாக வச்சு நம்ம பாசியை வந்து மேலே கொண்டு வந்துட்டு த்ரெட்டை வந்து அடியில் கொண்டு போயிட்டு திருப்பி வந்து அடியிலேருந்து மேலே குத்தி எடுத்துக்கலாம். மேலே இருந்து கீழே திருப்பி எடுத்தாச்சு. இப்போ வந்து அடிப்பக்கத்தில் வந்து நம்ம முடிச்சு போட்டுடலாம். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.